அதிர்ந்தது இலங்கையின் பாராளுமன்றம். யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சரமரி கேள்வி வாக்குவாதம். உலகத் தமிழர்கள் மத்தியில் உயரிய இடத்தை பிடித்து சாதனை நாட்டிய அர்ச்சுனா என்னதான் பேசினார்? வாருங்கள் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்கலாம். யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்டு சுயேட்சை குழு 17 தனக்கான வெற்றி வாய்ப்பை தட்டிக்கொண்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் பேசியிருக்கின்றார். இவரது பேச்சு மிகவும் உணர்வுபூர்வமாக காணப்பட்டது. வாக்குவாதங்கள், சர்ச்சைகள், எம்பிக்களுக்கு இடையிலே ஒரு மோதல், ஒரு முருகல் நிலையை காண்பித்திருந்தது. எதிர்க்கட்சி தலைவர் கௌரவ ஐயா சயித் பிரேமதாசா அவர்கள் ஓயல் படிக்காதவர் எனவும், ஓயல் படிக்காத ஒருவர்தான் இன்று எதிர்க்கட்சியுடைய தலைவராக இருக்கிறார் என அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் குற்றம் சுமத்தினார். அதேவேளை டக்ளஸ் தேவானந்தா தொடர்பாகவும் அந்த பாராளுமன்ற அவையிலே ஐயா அவர்கள் பேசியிருக்கின்றார். அது தவிர யாழ் மாவட்டத்தினுடைய யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் தற்கால படிப்பாளராக விளங்கக்கூடிய ஐயா சத்தியமூர்த்தி தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்களை பேசியிருக்கின்றார். பணிக்கு வேலைக்கு அமர்த்திய அந்த ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் பணம் 5 மாதங்கள் மட்டுமே வழங்கப்பட்டதாகவும், ஏனைய மாதங்களுக்கு அவை வழங்கப்படவில்லை எனவும், ஆகவே தொழிலாளர் லேபர் லோ தொழிலாளர் உரிமத்தை மீறுகின்ற செயலாக காணப்படுவதாகவும் பாராளுமன்றம் அதனை கவனத்தில் எடுத்து அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணத்தை தீர்வை வழங்க வேண்டும் என்பதாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தனது கண்ணியமான பேச்சினை காத்திரமாக எங்களுடைய அர்ச்சுனா அவர்கள் ஆற்றியிருக்கின்றார். நீண்ட நெடிய விவாதத்தில் திருடர்களை ஒழிப்பதாக கூறிக்கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் ஏறி இருக்கக்கூடிய இலங்கையினுடைய அதிபர் அந்த திருடர்களை உடனே பிடிக்க வேண்டும், இந்த திருட்டு கும்பலை ஒழித்தால் மட்டும்தான் தீர்வு கிடைக்கும் என முழங்கி இருக்கிறார். அது தவிர சத்தியமூர்த்தியை பணி இடை நீக்கம் அல்லது பணி மாற்றம் செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் அவர் விடுத்திருக்கின்றார். அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக 19 வழக்குகள் போடப்பட்டுள்ளதாகவும், அந்த வழக்குகள் தான் நீதியை கேட்டதற்காகவே தன் மீது சுமத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவிக்கின்றார். ஆகவே அர்ச்சுனா ராமநாதன் இந்த பாராளுமன்றத்தில் பேசிய விடயம் ஒரு பேசு பொருளாகவே பார்க்கப்படுகிறது. அந்த உயர்ந்த சபையிலே மிக உணர்வுபூர்வமாகவும் உருக்கமாகவும் எமது உரிமையின் குரலாகவும் அர்ச்சுனா ஒலித்திருக்கின்றார். அது வரவேற்கத்தக்கது. நாங்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாகவே சொல்லியிருந்தோம், யாழ் ஒருங்கிணைப்பு கூட்டத்தொடரிலே அர்ச்சுனா பேசிய போது நாள்தோறும் தலைப்புச் செய்திகளில் அர்ச்சுனா இடம் பிடிப்பார் எனவும், அதற்காக அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய கருப்பொருள் இந்த ஊழல்களை தொடர்பாகவும் இந்த விடயங்கள் தொடர்பாகவும் பேசுவார், அது தமிழ் மக்கள் மத்தியில் பேசு பொருளாக மாற்றம் வரும் என தெரிவித்திருந்தோம். ஆகவே இது பேசப்பட வேண்டிய விடயம்தான், இது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம்தான், இது பேசியாக வேண்டிய விடயம்தான். அதனால் அர்ச்சுனா அதை பேசுகிறார், அதனால் பாராட்டுகிறோம், நன்றி. அப்போ அர்ச்சுனாவால் மக்களுக்கு தீர்வு வழங்கப்படாது, அர்ச்சுனாவால் மக்களுக்கு எதுவும் செய்துவிட முடியாது என்கின்ற கேள்விக்கு பதில் என்றால் ஆம், அது செய்துவிட முடியாது தான். ஆனால் இதனை பேசாது விட்டால் அப்பொழுது இதை யார் பேசுவார்கள்? ஆகவே அர்ச்சுனா பேசாவிட்டால், அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினராகியும் இந்த விடயங்களை பேசாது உறக்க நிலையில் இருக்கின்றார். இதற்காகவா நாங்கள் பாராளுமன்றம் அனுப்பினோம் என நீங்கள் கேள்விக்கணைகளால் அவரை துளைப்பீர்கள். அதனால் அவர் பேசுகிறார். ஆக இந்த விடயங்கள் பேசப்படுகின்ற பொழுது, திரும்ப திரும்ப அதே விடயங்கள் பேசப்படுகின்ற பொழுது மக்கள் மத்தியில், தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். ஆகவே பாராளுமன்றிலே 3 மொழிகளிலும் அவர் அதை பேசியிருக்கின்றார். ஒரே விடயத்தை தமிழ், சிங்களம், ஆங்கிலம் என்கின்ற 3 மொழிகளூடாகவும் எடுத்து கடத்தி இருக்கிறார்.
ஆகவே தமிழில் பேசினால் அந்த விடயங்கள் ஏனைய சிங்கள சோதர மொழியினருக்கு சென்றடையாது. ஆகவே அதனால் தான் அவர்கள் எங்களது பிரச்சனையை புரிந்து கொள்ளவில்லை என்கின்ற கருத்தியலை முறியடிக்கும் விதமாக அர்ச்சுனா அந்த தளத்தையும் களத்தையும் சரியாக பயன்படுத்துகிறார். ஆக இதனை ஈரணித்து கொள்ள முடியாத எதிரிகள் அர்ச்சுனா பேசுவதெல்லாம் தாந்தோடித்தனமானது, அர்ச்சுனா மிகவும் பிழையானவர், ஒரு கீழ்நிலையானவர் என்கின்ற எதிர்வாதத்தை பரப்புகிறீர்கள். நான் இதனை முற்றுமுழுதாக மறுக்கிறேன். நாங்கள் அர்ச்சுனா செய்கின்ற இந்த விடயம் சரியான விடயம், காத்திரமான விடயம், பாராட்டப்பட வேண்டிய விடயம். பாராட்டுங்கள், அதை கொண்டாடுங்கள். அர்ச்சுனா இவ்வாறு பேசுகின்ற விடயம் கொண்டாடப்பட வேண்டியது, இது பேசப்பட வேண்டிய ஒரு விடயம். ஆகவே அதனை அந்த மனிதன் செய்கின்றான். அரசு கஜானா காலியாக இருக்கிறது அல்லது நெருக்கடியில் இருக்கிறது, மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க முடியாது, அபிவிருத்தி பணிகள் செய்துவிட முடியாது, ஏனைய விடயங்கள் செய்துவிட முடியாது. அப்படியானால் நான் எனது மக்களுடைய கேள்விகளை பேச வந்தால் இங்கு பேச விடாவிட்டால் எதற்காக நான் இங்கே வர வேண்டும், வீட்டில் இருந்து விடுகின்ற விடயத்தினை அங்கே தெரிவித்த அந்த துணிவு இருக்கிறது அல்லவா, அது பாராட்டப்பட வேண்டியது, மெச்ச வேண்டியது அந்த துணிவு. அப்போ இங்கே பேசாட்டி ஏன் நான் இங்கே வருவான் என்ன ஏன் விடுறா உள்ளுக்குள்ள, கேள்வி நியாயமானது தானே, அது கோபத்தினுடைய வெளிப்பாடு தானே. ஆக பாசமுள்ளவனுக்குத்தான் கோபம் வரும். ஆகவே அர்ச்சனாவுக்கு இங்கே கோபம் வந்திருக்கிறது, காரணம் அவன் பாசக்காரனாக இருக்கிறான். ஆக கேள்விகள் நியாயமானது. இன்று நான் பார்த்த பொழுது நான் எதிர்பார்த்த இப்படி யார் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்க வேண்டும், அதை பேசியிருக்கிறார். இதைவிட வருநாட்களில் இதைவிட மிகவும் ஆணித்தரமாக பல விடயங்களை சாணக்கியமாக பேசுவார். அது இதைவிட பேசு பொருளாக இருக்கிறீர்கள், இருந்து பாருங்கள். மிக முக்கியமான விடயங்கள் அவர் பேசுவார். என்ன விடயங்கள் பேசுவார் என்றால், தமிழர்களுடைய தீர்வு தொடர்பாகவும் இன அழிப்பு தொடர்பாகவும் முள்ளிவாய்க்காலுடைய விடயங்கள் தொடர்பாகவும் அவர் பேசுவார். அந்த விடயங்கள் உச்சம் பெறும். அதே வேளையில் மாவீரர் தொடர்பாகவும் அவர் பேசுவார். அது மக்கள் மத்தியிலே அவர் மீதான நன்மதிப்பை மேலும் அதிகரிக்கும். அர்ச்சனாவுக்கு இழந்து போன அந்த மக்கள் செல்வாக்கு மீளவும் ஒரு பக்கத்தில் கூடும். இது நடக்கும். ஆகவே அர்ச்சனா திறம்பட பேசியிருக்கிறார். கேள்விகள் சரியானது. ஓயல் படிக்காத எதிர்க்கட்சி தலைவர், ஆகவே நான் படித்த நான் என்கின்றார். நான் எனது படிப்புக்கு எதிர்க்கட்சி தலைவர் இல்லை என்கிறார். அது ஒரு சாட்டை அடிதான். ஆகவே அதை படிக்காதவர் என்று சொல்கிறார். எனவே படிக்காதவர்கள் ஆட்சி செய்ய முடியாதா, ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற கேள்வியும் இருக்கிறது. அதை நான் உங்களிடமே விட்டு விடுகிறோம். ஆகவே சயித் பிரேமதாசா நல்லவரா இல்லையா என்றால் என்னை பொறுத்தவரையில் அவரும் ஒரு சிறந்த மனிதர் தான். வந்திருந்தால் ஏதாவது தமிழருக்கு ஏதாவது ஒன்றை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அவரிடம் இருக்கிறது என்பது எனது கருத்து. அதில் எனக்கு மாட்டு கருத்து இல்லை. ஆனால் அனுரா இன்றைக்கு வந்திருக்கின்றார். திருடர்களை பிடிக்க வந்த ஆட்சி திருடர்களை பிடிக்க வேண்டும் என்கின்ற கேள்வியை வைத்திருக்கிறார். அப்படியானால் இந்த கேள்விக்கு ஆளுகின்ற ஜனாதிபதி கௌரவ அனுரா குமார திசாநாயக்கா அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். 12 தமிழர் ஆசனங்களை பெற்றுக்கக்கூடிய இவர்கள் அர்ச்சனாவுடைய இந்த கேள்விகளுக்கு பதில் இருக்க வேண்டும். ஆகவே இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை நான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். என்னை பொறுத்தவரையில் தமிழர்களுக்கு அனுரா குமார திசாநாயக்கா தீர்வை கொடுப்பார் என்றால் நமது பார்வையில் இல்லை என்றுதான் வருகிறது. ஆனால் தீர்வை கொடுத்து விட்டால் ஒன்றிணைந்த இலங்கைக்கிலே ஒருமித்து நாங்கள் சந்தோஷமாக வாழ முடியும் என்பது நமது கருத்து. ஆகவே பாராளுமன்றத்திலே எங்களது அர்ச்சுனா குமரி இருக்கிறான். அவன் வீர மகன் என்பதை வீரத்தோடு பறைசாட்டி இருக்கிறான். அவனை கொண்டாடுவோம், வாழ்த்துவோம். காரணம் அவன் எங்களுக்கானவன், தவற விட்டு விடாதீர்கள். ஆகவே இன்றிலிருந்து நாங்களும் சில விடயங்களை அவனுக்கு ஆதரவாக மேலும் கடந்த காலங்களில் பயணித்ததை போன்று திருப்பவும் எடுக்கப் போகிறோம். காரணம் இவன் பேச வைக்கப்பட வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கின்றன. அதற்காக நாங்கள் இப்பொழுது எங்களை நாங்கள் மாற்றி அமைக்கப் போகிறோம். காத்திருந்து பாருங்கள். இன்று எமது டிக்டாக்கில் இதுதான் தலைப்பு, வந்து பேசுங்கள். நன்றி. உங்களை மீண்டும் சந்திப்பேன். உங்கள் நண்பன் பரிமந்தன். நன்றி, வணக்கம். பகுதியிலே அதற்கான லிங்க் வழங்கப்பட்டுள்ளது.